புரண்டு புரண்டு இரவை கழித்து லேசாக வெளிச்சம் வரப்போகும் நேரத்தில் எழுந்து விட்டாள் பானு. குழந்தைகள் நல்ல தூக்கத்தில் இருந்தனர். கணவர் சேகர் விட்ட குரட்டை சுவரில் மோதி திரும்பிக் கொண்டிருந்தது. சமையலறையில் மென்விளக்கு எரிய கீழே படுத்திருந்தாள் அம்மா. மெல்ல நடந்து ஹாலுக்கு வந்தாள் பானு. வாசற்பக்க கதவை திறந்தது. தெருக்கதவுக்கும் வீட்டு கதவுக்கும் நடுவில் நடந்து கொண்டிருந்தான் அண்ணன் வேணு. நீயும் எழுந்துட்டியா அண்ணா என்றபடியே இறங்கினாள் பானு. ஆமாம் பானு, தூக்கமே வரல. நைட்டு பூரா புரண்டுட்டே இருந்தேன். அதான் நேரமே எந்திரிச்சிட்டேன். ராகினியும் குழந்தைகளும் அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நீ தூங்கலையா பானு? இல்லை அண்ணா, அப்பா போய் 20 நாள் ஆயிடுச்சு. காரியம் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. உனக்கும் சரி எனக்கும் சரி 1000 வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கு. இதில் அம்மாவை எப்படி எங்கே வைத்து கொள்வதுன்னு ஒரே கவலை. உட்காரு பானு, எனக்கும் அதே கவலைதான். இருள் இன்னும் அடர்த்தியாகவே இருந்தது. மழைக்காலம் ஆதலால் மேகம் மூடிக்கொண்டிருந்தது. முதலில் என் வீட்டை பற்றி சொல்லிடுறேன் அண்ணா, பிறகு நீ சொல்லு என்றாள் பானு. சரி பானு, சொல்லு, என்ன பண்ணலாம்? உனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை அண்ணா. நான் இருக்கிறதோ மண்பூர். மும்பைக்கும் புனேக்கும் நடுவில் மகாபலேஸ்வரர் பக்கத்தில் நல்ல மலைப்பிரதேசம். இவரோட பிளான்ட் அங்கே இருக்கிறதால எங்களால் ஊரெல்லாம் மாற்றி வர முடியாது. அம்மாவுக்கும் அந்த குளிரை தாங்கிக்கிற சக்தி கிடையாது. 4 ஸ்வெட்டர் போட்டாலும் எலும்பு வரைக்கும் போய் குளிர் தாக்கிறோம். ப்ளே ஸ்கூல் வேற நடத்துகிறேன். குழந்தைகளையும் பார்த்து கொண்டு அம்மாவையும் பார்ப்பது என்பது என்னால் இயலாத காரியம் அண்ணா என்றாள் பானு. தொண்டையை செருமியபடியே, என்னத்த பானு சொல்கிறது? ராகினிக்கும் அம்மாவுக்கு சுத்தமாக ஆகாது. இதில் லவ் மேரேஜுங்கிறதுனால அவள் அம்மாவோட ஒட்டாமலே வேற இருந்துட்டா. அவளுக்கு பிடிவாதம், ஆணவம் எல்லாமே கொஞ்சம் அதிகம்தான். அம்மாவோ பாவம், ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். வாரத்தில் 4 நாள் தாய்லாந்து வியட்நாம்னு அலைஞ்சிக்கிட்டு அசுரத்தனமான கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். குழந்தைகள் என்ன படிக்கிறாங்கன்னு கூட எனக்கு சரியாக தெரியாது. நாக்பூரில் ஏர்போர்ட் பக்கத்தில் வீடு இருக்குது. அம்மாவுக்கு அந்த சத்தத்தை சுத்தமாக தாங்கிக்க முடியாது. அம்மாவுக்கு சமத்து போகிறது அண்ணா, அதுதான் இப்போ பிரச்சனையே என்றாள் பானு. ஆமாம் பானு, என்ன பண்ணுறது? வயசோ 58 கூட முடியலை. அப்பாவோட வாழ்ந்த வாழ்க்கையில் ஒன்றையும் உருப்படியாக அம்மா கற்றுக்கல. வங்கி விஷயம், சிலிண்டர், ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறது என சுத்தமாக தெரியாது. ஏன் 5000 ரூபாயில் கையில் கொடுத்துட்டா அதை சரியாக பிரித்து செலவு கூட பண்ண தெரியாது. எல்லா வேலையும் தானே செஞ்சுக்கிட்டு ராஜாவாக இருந்து பரிபாலனம் பண்ணிட்டு சடார்னு அப்பா வேற போய் சேர்ந்துட்டாரு. கிளிசலை தைக்கவும் கோலம் போடவும் சாதம் வடிக்கவும் தெரிந்த அம்மாவுக்கு இதை பற்றின கவலைதான் இப்போ எனக்கு என்றான் அண்ணா. ஒவ்வொரு அம்மாவும் என்ன சூட்டியாக இருக்கா? அப்பாங்கிறவர் பேருக்கு தான். அம்மா தான் எல்லாமே. குழந்தைகளை பாட்டு கிளாஸ் சேர்க்கறது என்ன, கராத்தே கற்றுக்க வைக்கிறது என்ன, நகைச்சீட்டு கட்டி நகை வாங்கிறது, ஸ்கூலு காலேஜ்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து சேர்க்குறாங்க. குழந்தைகளோட நண்பர்கள் வந்தால் அன்பாக சிரித்து பேசி புலா கிரேவின்னு கொடுக்கறது. ஏன் வேணும்? நம்ம அம்மா மட்டும் அப்படி இல்லையே. தனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டுமே பண்ணுவேன்னு இருந்துட்டா. அம்மாவை இப்போ என்ன தான் பண்ணுறது? பானு, நீயும் நானும் தான் இதில் முடிவு பண்ணணும். யாரோ ஒருவர் கூட அழைச்சிக்கிட்டு போய் வீட்டில் வைத்து கொள்ள வழி இங்கில்லை. இதே வீட்டில் விடலாம்னா அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய வீட்டை தனியாக நிர்வாகம் பண்ண தெரியாது. நம்புகிற அளவுக்கு இதமாக கூடவே இருக்கிற சொந்த பந்தங்களும் இல்லை. நீ என்ன நினைக்கிற பானு, சொல்லு என்றான். அண்ணா, அது பரவாயில்ல பானு, சொல்லு, உன் ஐடியா என்ன? இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டா 10,000 ரூபாய் வரும்ல. அம்மாவை ஓல்டேஜ் இல்லத்தில் விட்டா பாதுகாப்பு கவனிப்பு ரெண்டுமே நல்லா கிடைக்கும். 10,000 கொடுத்தா போதும், பார்த்துப்பாங்க. ஏற்கனவே நான் 2 இடத்துல பார்த்து விசாரித்து வச்சுருக்கேன். நீ சொல்லு அண்ணா என்றாள் பானு. சூப்பர் அண்ணா, இதைத்தான் நானும் நினச்சேன். எப்படியும் அம்மாவை தனியாக விட முடியாது. அப்பா சேர்த்து வச்சது ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ இந்த வீட்டை வாடகைக்கு விடுறது தான் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அப்படியே பண்ணிடலாம் பானு என்றான் வேணு. கையில் வாளி தண்ணீருடன் வாசல் தெளிக்க வந்தாள் அம்மா. வாமா, நல்லா தூங்கினியா நைட்டு? வர்றவங்களும் போகிறவங்களுமா 2 வாரமாக உனக்கு டைட்டான வேலை. அதை கொடு, நான் வாசல் தெளிச்சிட்றேன் என்றபடி பானு வாங்கினாள். ஆமாம்மா, அது என்னிடம் கொடு. இன்னைக்கு உனக்கு ரெஸ்ட்டு. நானும் ராகினியும் சமைச்சிட்றோம். இருவரையும் மாறி மாறி பார்த்தாள் அம்மா. அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு அப்பாவோட பிறந்த நாள். நானே என் கையால் அப்பாவுக்கு பிடித்ததை எல்லாம் சமைக்கிறேன். அப்புறம் 10 மணிக்கு நாம் எல்லோரும் வெளியில் போகிறோம். இங்கே தான் கிழக்கு கோபுரம் பக்கத்தில் ஒரு சின்ன விசேஷம். எல்லோரும் ரெடியாக இருங்க என்றாள் அம்மா.
என்ன சொல்கிறாள்? ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் பானுவும் வேணுவும். கச்சிதமாக வாசலில் வந்து நின்றன 2 கார்கள். 10 மணி. நான் தான் புக் பண்ணேன், எல்லோரும் ஏறுங்க கண்ணுகளா என்றாள் அம்மா. அப்பாவுக்கு பிடித்த இளமாரஞ்சு வண்ண நிறப்புடிவை, பச்சை கலர் வவிக்கை, சிறு பொட்டு, இளமுறுவல் அம்மாவை புது மனுஷியாகவே காட்டியது. என்னம்மா இது, நாம் எங்கே போகிறோம்? புருவங்களை சுருக்கினாள் பானு. வேலை நிறைய இருக்கு, இன்னும் 2 நாளில் நாங்கள் கிளம்பணும் என்றனர் பானுவும் ராகினியும். அம்மாவின் இடுப்பை கட்டி கொண்டனர் குழந்தைகள் மூவரும். இன்னும் 5 நிமிடத்தில் போய்விட கண்ணுகளா, நீங்கள் ஏறுங்க என்றபடியே காரில் ஏற்றத் தொடங்கினார். தம்பி, அட்ரஸ் தெரியும்ல உனக்கு என்றபடியே காரில் ஏறினாள் அம்மா. குழம்பி போய்விட்டனர் மூவரும். அம்மாவின் முகத்தில் மாற்றம். வழக்கமான குழப்பமும் தடுமாற்றமும் எதுவுமே இல்லை. விழிகளில் தெளிவான பார்வை, குரலில் மென்மையான கம்பீரம், பேச்சில் அளவும் ஆழமும். அம்மா சொன்ன முகவரிக்கு 2 கார்களும் போய் சேர்ந்தன. சரி டிரைவர் தம்பிகளா, போக வர புக் பண்ணியிருக்கேன், எப்படியும் 2 மணி நேரம் ஆகிவிடும், காத்திருங்கள் என்றபடியே காரை விட்டு இறங்கினாள் அம்மா. என்ன நடக்கிறது? உடைந்து போய் துவண்டு விடுவாள் என்று நினைத்த அம்மாவா இது? அப்பாவின் மரணத்தை எதிர்கொள்ளவே முடியாதவள் என்று நினைத்தோமே என யோசித்தனர் பானுவும் வேணுமும். சந்தன நிற பெயிண்ட், பச்சை கரங்கள், 3 பெரிய அறைகள், ஒரு சிமிழ் போன்ற வீடு, சுற்றிலும் தென்னை வாழை மரங்கள், வெளியே சின்ன சிறு போர்டு, அகிலா தையல் அணியகம், ரோஜா மாலை அணிந்து வரவேற்றது. உள்ளே இருந்த 4 பெண்களும் வாங்க வாங்க, செருப்பை எப்படி ஓரமாக கலட்டி போட்டுட்டு உள்ளே வாங்க என்றனர். அங்கிருந்த தையல் இயந்திரங்களுடன் அவர்களின் கைகளும் கால்களும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கோ அதிர்ச்சி. முகம் அமைதியும் முறுவலுமாகவே இருந்தது. அம்மாவை பார்த்ததும் அந்த பெண்களின் விழிகளில் மரியாதையும் அன்பும் பளீரென தெரிவதை அனைவரும் வியப்புடன் பார்த்தனர். என்னம்மா இது, தையல் கடையா? எப்படி திடீர்னு? இவங்கெல்லாம் வேலை செய்கிறவர்களா? உன் பெயரில் கடையா என்றாள் பானு. பானுவுக்கும் வேணுவுக்கும் ஒன்றுமே புரியவில்லை. ஆமாம் கண்ணுகளா, அப்பாவுக்கு 1 வருஷமாகவே மனதில் தான் சீக்கிரமாக போய்விடுவோம் என தோன்றிவிட்டது போல என்னை முறையாக தையல் கிளாஸில் சேர்த்து கற்றுக்கொள்ள வைத்து விட்டார். தன் ஓய்வு பணத்தில் இருந்த அரை கிரவுண்ட் வீடு வாங்கி தையல் மிஷின்கள் எல்லாம் வாங்கி போட்டார். உழைத்து வாழ்கிற பெண்களை தேடி இங்கே வேலை கொடுத்தார். அவர் பணம் எல்லாம் கரைந்து விட்டது. ஆனால் இந்த கடையோ அபாரமாக வளர்ந்து நின்றது. அவ்வளவு வேலையும் ஆர்டர்களும். நான் தினமும் வருவேன். எப்படி பணத்தை கையாள்வது, எப்படி சுய தொழில் செய்யும் பெண்களுக்கான கடன் வழங்குவது, தவணையை வாங்கி வங்கியில் எப்படி கட்டுவது என எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து விட்டார் அப்பா. அது மட்டுமல்ல அகிலா, எனக்கு பிறகு உன்னை இந்த தையல் கடை மதிப்புடன் பார்த்து கொள்ளும். உன் காலில் உன்னை நிற்க வைக்கும். 4 பேரை நீ வாழ்த்தி வாழ வைப்பாய் என்று தினம் தினம் சொல்லி சொல்லியே என் மனதில் வலிமையை உண்டாக்கினார். மனித தெய்வமான அப்பா அவர் எங்கேயும் போய்விடவில்லை கண்ணுகளா. இந்த வீட்டில், இந்த இயந்திரங்களில், இந்த பெண்களின் நன்றியில், என் மன நிறைவில் அப்பா எப்போதும் என்னுடன் தான் வாழ்வார். உங்களுக்கு உங்கள் உலகில் 1000 வேலைகள் இருக்கும், சிறப்பாக அதை செய்யுங்கள் என்றாள் அம்மா. அனைவரும் விக்கித்து போய் நின்றனர். அதிர்ச்சியிலிருந்து அவர்கள் மீளவில்லை. நண்பர்களே, இன்றைய சூழலில் கைத்தொழில்கள் எல்லாம் வீட்டில் இருந்தபடி கற்றுக்கொள்ள பல ஏற்பாடு வசதிகள் எல்லாம் வந்துவிட்டன. முடிந்த அளவு நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது கைத்தொழிலை கற்றுக்கொண்டால் எதிர்கால வாழ்க்கையில் நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க.